மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் தெய்வீக தர்பார். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி, தமிழர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. சக்சஸ்னா என்ன அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? சக்சஸ் அப்படின்னா நம்மளோட இன்வால்மெண்ட் தான் சக்சஸ். ஏன்னா இது ஒரு சீடி நல்லா போகும், ஒரு சீடி நல்லா போகாது, ஒரு பாட்டு நல்லா ஜனங்களுக்கு பிடிக்கும். இப்போ சில பேருக்கு இந்த இந்த இது மாதிரி ஸ்டைல் பிடிக்காது. ஆனால் இதெல்லாம் நம்ம கடந்து நம்ம தோல்வியையும், ஒருவேளை ஒரு சாங் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்கள்கிட்ட அவ்வளோ பேர் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இதை நம்ம அடுத்த சீடியில் எப்படி, அடுத்த பாட்டில் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு போடுமே தவிர, ஒரு ஒரு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா ஐயோ அவ்வளோதான், இனிமேல் நம்ம பாடவே முடியாது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. தென் யூ வில் கெட் டிப்ரெஷன். ஐயோ அப்போ நம்ம பாட்டு பிடிக்கலையான்ற எண்ணம் வரக்கூடாது. நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ சினிமா, இந்த ஃபேம் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் திசை மாறுறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஃபேம் ஹேண்ட்லிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துக்கு போகிறோம், எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ ஒரு கச்சேரிக்கே போகிறோம். இப்போ அந்த கச்சேரியில் போய் உட்காரும்போது, அந்த கச்சேரி முடியும் போது மெனி பீப்புள் வில் பி ஈகர். எப்போடா முடிச்சுட்டு கீழே இறங்குவாங்க, எப்போ ஒரு செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர் நம்ம பார்க்கும்போதே தெரியும். பட் அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒருத்தருக்கா அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ். இது அந்த இன்சைட் ஹாப்பினஸ். ஏன்னா அந்த 2 மணி நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2.5 hours அவங்க அந்த கச்சேரியில் எந்த ஒரு ஒர்க் அவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்றைக்கி வேர்ல்டு இஸ் வெரி வெரி பிஸி. எல்லாருமே வேலைன்னு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் யாருக்காக உட்காந்துருக்காங்க? நம்மளுக்காக தானே உட்காந்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற போது எங்களுக்கு இதெல்லாம் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி அவங்க உட்காந்துருக்கும் போது ஒருத்தங்க ஃபோட்டோன்னு வராங்களா, ஒருத்தங்க ஏதாவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னு வராங்களா, உங்ககிட்ட பேசணும்னு வராங்களா, அவங்கள நின்று நிதானமாக பதில் சொல்லிட்டு போகணும். இந்த டக்குன்னு இந்த அப்படி அவசரமாக போகிற மாதிரி இருந்தாலும், ஏதாவது ட்ரெயின் பிடிக்கிறோம், ஏதாவது பஸ் பிடிக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது அவசரமாக இருந்ததுன்னா we have to tell, இந்த மாதிரி நான் அவசரமாக போகிறேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால அப்படி யாரையும் அப்படி மதிக்காமல் அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, ஸோ இதுதான் அந்த ஃபேம் ஹேண்ட்லிங். டெய்லி ஒரு 10 நிமிஷம் கடவுளுக்காக நம்ம சமர்ப்பிச்சோம்னா அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயங்கள் என்ன? நிச்சயமாம்மா, இன்னைக்கு எல்லாருக்கும் கவலை இருக்குமா, எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அதனால இதுவும் கடந்து போகும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கஷ்டத்தை கொடுத்தாதான் நம்ம கடவுளை நினைப்போம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுல பிரச்சனையே இல்லைன்னா சுவாமிக்கு அர்ச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. யாருமே கோயிலுக்கு வர மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு, அது மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், அது சான்ஸ்கிரிட்ல எனக்கு வராது சார் அப்படின்னா தமிழ்ல சொல்லிட்டு போகலாம். இல்லையா மகா பெரியவர் சொன்ன மாதிரி, அம்மா என்னை காப்பாத்துமா, நீ எனக்கு வியாதி கீதி இல்லாமல் பார்த்துக்கோமா அப்படின்னு உனக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் கடவுள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உனக்காக, நமக்காக, இந்த உலக நன்மைக்காக நம்ம டெய்லி கம்பல்சரியா. ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, அதில் டைம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் நமக்காக, நம்ம குடும்ப நல்லத்துக்காக சுவாமிகிட்ட உட்காந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம என்ன ப்ரே பண்ணணும் அதை நம்ம முடிவு பண்ணி ப்ரே பண்ணால் நிச்சயமாக அதில் ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் உங்களால் ப்ரே பண்ண முடியலையா, ஒரு கோவிலுக்கு ஒரு 5 நிமிஷமாவது கோவிலில் போய் தலையை காமிச்சிட்டு அந்த தெய்வத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போனாலே போருமா, தெய்வம் உன்னை பார்த்துக் கொள்ளும். அதுதான் சத்தியம். இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாத வார்த்தை, இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய மனுஷன் கிடையாது. என்னுடைய அனுபவத்தின் காரணமாக இந்த இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. குறிப்பாக எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், இந்த நோய் நொடி சம்பாதிச்சு யாரும் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கக்கூடாது. அதுதான் என்னோட பிரார்த்தனையே. அதனால் இதற்கு முக்கியமான விஷயம் தெய்வ வழிபாடு மட்டுமே. எல்லா இளைஞர்களும் பெரியவர்களும் தங்களுடைய நலனுக்காக தினம் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது இறைவனை வேண்டினால் கண்டிப்பாக உங்களது வாழ்வு அமையும். உங்கள் வாழ்வு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான ஆசீர்வாதம். அதாவது ஒரு சின்ன பேசிக்கான ஒரு அட்வைஸ் தான், எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இந்த தாட்டை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கலாம். அப்பா சொல்லி கொடுத்தது இந்த தாட்டை தான் நான் வச்சுருக்கேன் மைண்டில். கடவுள்கிட்ட எப்பயுமே வேண்டும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, அவ்வளோதான். இதுதான் முக்கியம். ஏன்னா
எல்லாரும் நல்லா இருக்கும் நம்ம நினச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருப்போம். அதுவும் இல்லாமல் முக்கியமாக பாசிட்டிவ் தாட்ஸ், மைண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸ். எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இது பண்ணலாமா, இது நடக்குமா, நடக்காதா, வேண்டாம், கண்டிப்பாக பண்ணலாம், நடக்கும். எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்போம். அதுவும் இந்த டைமில் வந்து ஒரு விஷயம் நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம கிட்ஸ்க்காக சொல்கிறேன், நம்ம 90s கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கணும்னா உடனே we are going to இன்ஸ்டா, உடனே ஃபேஸ்புக் ரீல்ஸ், இதில் பார்க்கலாமா அதில் பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் நிறைய ஒப்பீனியன்ஸ் வருது, நமக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் வருது, எல்லாம் ஓகே. பட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும்ல, இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ளீஸ் கோ வித் தட். அதோட போகலாம். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அப்பா சொன்ன மாதிரி ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு, நமக்கு என்ன தேவையோ ஜஸ்ட் ஒரு வேண்டாமல் ஒரு கடவுள் ஒரு ஃப்ரெண்டாக, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், கடவுள் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்குது. ப்ளீஸ் டெவலப் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ப்ளீஸ் டெவலப் குட் திங்கிங். அவ்வளோதான், அது போதும். தட்ஸ் ஃபைன். சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheep's தெய்வீக தர்பார் powered by Tamil Matrimony. Full episode out on coming 28th Sunday. Only on Black Sheep TV YouTube channel.